Hi friends, welcome to SK Moto Drive. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏபிடி நெக்ஸா கோயம்புத்தூருங்க. நம்ம பார்க்குற கார் பார்த்திங்கன்னா மாருதி இக்னஸ்ஸு. இந்த இக்னஸ் பிராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வருதுங்க. அது நீங்கள் ஒரு வேகனார் அந்த மாதிரி கார் பார்க்கலாங்கிற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாடலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸா பிராண்டில் மாருதி தான். அதை வேகனாரை விட உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட்டு, உங்களுக்கு ஹைட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டாக இருக்கும். ஒரு மினி எஸ்யூவி மாதிரி ஒரு லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாடலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனோட கம்ப்ளீட் வாக்குறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. சுசுக்கிங்கிற லோகோ இங்கே வந்திருக்கு. ஏர்வென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏர்வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் தான் வந்திருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. சில்வர் கலர் கிளாடிங்ஸ் வந்திருக்கு. நம்ம இன்ஜின் பே பார்க்கலாம். இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வருதுங்க. இதில் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20+ வந்து கன்ஃபார்மாக கிடைக்குங்க. ஒரு 180 to 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிங்களா கன்ஃபார்மாக 20+ கிடைக்கும். வாரண்ட்டி வந்து இந்த வண்டிக்கு வந்து 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. மாருதி வேகனாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ZXஐக்கு மேலே தான் 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பேசிக் சிக்மா மாடல்லேருந்தே உங்களுக்கு வந்து 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வருது. ஸோ இதனோட இது வந்து எல்லா மாடலுக்குமே ஒரே இன்ஜின்ஸ் தான் வருதுங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிளாக் கலர்டு பாலிஸ்டு கலரில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அலாய் வீல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா R15 வந்திருக்குங்க. சுற்றி ஒரு கிளாடிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு லைட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த எஸ்யூவி லுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே இப்போ ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட்டன்ஸ் வந்து இது டாப் எண்டுனால இது பட்டன் ஸ்டார்ட்டு, அதுக்கு உண்டான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாடிங்ஸ் வந்து அந்த எஸ்யூவி லுக்குக்காக இந்த மாதிரி பல்ஜான மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இங்கே 3 லைன்ஸ் வந்து வருதுங்க இம்ப்ரெஷன்ஸு மாதிரி இது ஸ்போர்ட்டி லுக்குக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. ரியர் வியூ நம்ம பார்க்கலாம். ரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுசுகிங்கிற லோகோ வந்திருக்குங்க. நெக்ஸா வந்து ஷோரூமோட இது ஸ்டிக்கர்ஸ் இங்கே இருக்குது. இக்னஸ்ங்கிற பேட்சிங் கொடுத்துருக்குறாங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்திருக்கு. ஸ்பாய்லர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து ரியர் வைப்பர்ஸ் வந்திருக்கு. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்திருக்குங்க. பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பார்சல் ட்ரே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்னி வீல்ஸ் 14 இன்ச்சஸ் சைஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பவர் விண்டோ பட்டன்ஸ் இங்கே வந்திருக்கு. பிளாக் கலரில் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ள இன்க்ரெஸ் வந்து ஈஸியாக தாங்க இருக்குது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. லெக் ரூம் ஸ்பேஸு நல்லா அடிக்குவேட்டாக இருக்குங்க. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதில் வந்து சென்டரில் வந்து ஆம்ரெஸ்ட் எல்லாம் வராதுங்க. இதில் அண்டர் தை சப்போர்ட் ஒரு 80% ஓகேங்க, நல்லாயிருக்கு. தலை வந்து உங்களுக்கு ஹைட் வந்து இடிக்காது. ஹைட்டானவங்க உட்காந்தாலும் தலை இடிக்காதுங்க, நல்லாயிருக்கு. கீழே இறங்குறது பார்க்கலாம். இறங்குறது ஈஸியாக தான் இருக்குது, தலை இடிக்கல. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. டிரைவர் மட்டும் ஆட்டோ டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லாக் பட்டன்ஸு, மிரர் அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க. உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் வராது. ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் மட்டும்தான் இந்த சீட்ஸில். ஹெட்லைட் லெவலர்ஸ் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ESP ஆஃப் பட்டன், இங்கே புஷ் பட்டன், ஸ்டார்ட் பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ட்ரிப் மீட்டருடைய பட்டன்ஸ் இங்கே இருக்குது. இன்ஃபோங்கிறது அந்த டீட்டெயில்ஸோடைய இன்ஃபர்மேஷன் இங்கே பார்த்துக்கிறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சுசுகி லோகோவோட கீ பட்டன் ஸ்டார்ட் மாடல் கீ தாங்க. இதில் அந்த ரிலீஃபும் கீயும் கொடுத்துருக்குறாங்க. எமர்ஜென்சிக்கு பவர் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பவர் பேக்கப் இல்லைன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மியூட் பட்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ளூடூத் ஆன் ஆஃப் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டீரிங் ஹைட் அட்ஜஸ்டபிள் நம்ம இதில் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இதில் ரைட் சைடில் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் வந்து அனலாக் மீட்ரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில், ஸ்பீடா மீட்டர் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயோடைய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குங்க. உங்களுக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான், நார்மல் ஏசி தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு யூஎஸ்பி ஆக்ஸோடைய இது இன்புட் இங்கே இருக்குது. 2 சின்ன கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து சார்ஜஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து, ஒரு டீசெண்டான க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் ஒரு சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸில் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 டோர்லேயுமே ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க. ஸோ விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விசிபிலிட்டி தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா வந்து பேனட்டு வந்து ஸ்கூப் பண்ண மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குங்க. இந்த இக்னிஸ் மாடலில் உங்களுக்கு 7 கலர் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. 3 டியூல் டோல் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டி அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸ் சிக்மா, டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபாங்கிற மாடல்ஸ் இருக்குது. டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபாவில் வந்து ஏஎம்டி மாடல்ஸும் அவைலபிள் இருக்குது. சிக்மாவில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். மற்றபடி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஏபிடி நெக்ஸ்ட் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஷோரூமை விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.